ஹாய் எவ்ரி ஒன். என்னோடய CB350 வந்து பார்த்தீங்கன்னா 9500 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஹோண்டா ஓனர்ஸ் ஃபீட்பேக் படி பிரேக் பேட்ஸ் வந்து ஒரு 6000 to 8000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து செக் பண்ணிக்க சொன்னாங்க. நான் செக் பண்ணினேன், நல்லா தான் இருந்துச்சு. அதனால் அதையே வந்து இப்போ 9500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பிரேக் பைட் வந்து அவ்வளோவா திருப்தியாக இல்லை. அதனால் ஆன்லைனில் பிரேக் பேட்ஸ் ஃப்ரண்ட் வீலுக்கும் பேக் வீல் ரெண்டுக்குமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா ரியர் வீலுக்கு, லெஃப்ட் சைடு இருக்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கு. இப்போ அந்த பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், அலன் கீ செட்டு, அப்புறமேலு அட்ஜஸ்டபிள் ஒன்று யூஸ் பண்ணுறேன். $5mm அலன் கீ தான் வந்து கம்பேட்டிபிளாக இருக்குது அதில் இருக்கிற அலன் போல்ட்டுக்கு. அதனால் 5mm அலன் கீயை யூஸ் பண்ணி இப்போ நான் அந்த போல்ட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். போல்ட் ஓப்பன் ஆன உடனே பிரேக் பேட்ஸ் ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுச்சு. ஒரு சைடு அதாவது சிலிண்டர் இருக்கிற சைடு பிரேக் பேட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வார்ன் அவுட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1.5 mm தான் பேடு வந்து அங்கே இருக்குது. இப்போ இது சிலிண்டர் இல்லாத சைடு வர பேடு. இப்போ அந்த முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரேக் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேக் சீட் ஆகிறதுக்கு ஒரு லிவர் மாதிரி ஒன்று இருக்கும். பேக் சைடு இருந்து பிரேக் பேடை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற லீவரில் வந்து சீட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இது சிம்பிள் தான். பின்னாடி இருக்கிற இந்த ராடில் வந்து சீட் ஆகிடுச்சு. இப்போ அதே சமயத்தில் வந்து அலன் போல்ட்டு ஹோல்ஸில் வந்து அலைன் ஆகணும். அதையும் வெரிஃபை பண்ணிக்கணும். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பேடை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பேடை வந்து போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து இருக்கும். உள்ள ஹைட்ராலிக் சிலிண்டர் வந்து இப்போது ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எதுக்கு அப்படின்னா அந்த சிலிண்டரை வந்து தள்ளி விடுறதுக்காக தான் ஸ்க்ரூ ட்ரைவர். உள்ள பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சில்வர் கோட்டட் அந்த இதுதான் வந்து ஹைட்ராலிக் சிலிண்டர். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்ணிங்கனாவே அந்த சிலிண்டர் வந்து உள்ளே போயிடும். கம்ப்ளீட்டாக உள்ளே போயாச்சு சிலிண்டர்.
இந்த சைடு இருக்கிற பிரேக் பேடையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து அந்த ரேக் மாதிரி ப்ரொஜெக்ஷன் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த சீட் ஆகிறதுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த இதில் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு அலன் போல்ட்டு முளைச்சோன்னாவே போதும். ஃப்ரண்ட் பேட்ஸை நான் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் மட்டும்தான் இந்த பைக்கை வந்து ரைட் பண்ணியிருப்பேன். அதனால் எனக்கு தெரியும் நான் ஃப்ரண்ட் பிரேக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. அதனால் இப்போதைக்கு ஃப்ரண்ட் பிரேக் பேடை வந்து செக் கூட பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.